ஆச்சு இல்ல தான். அவர் சொல்றது பிச்சை எடுப்பது, பெண்களை ஆபாசமாக பேசுவது, நில அபகரிப்பு, ம். ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால், நான் காக்கி சட்டை விடுவது பற்றி யோசிக்கிறேன். அதை வந்து திமுக போய் சொல்லுங்க அவரை. இதெல்லாம் எதுல இருக்கு? நில அபகரிப்பு சட்டம்னு கொண்டு வந்து ஜெயலலிதா வந்து அமைச்சர்களை போட்டாங்களே, எல்லா தொகுதியிலையும் திமுக காரங்களை போட்டாங்களே அமைச்சராக இருந்தவங்கள. நாம் தமிழர்ல எவனாவது பெரிய அளவில் நில அபகரிப்பு பண்ணி நான் ஜெயிலியா இருக்கிறான். கட்சின்றப்ப அடிப்படை உறுப்பினர் யார் வேணா சேரலாம். இந்தியாவில் ஒரு கட்சி பதிவு செஞ்சோம்னா இந்தியாவில் யார் வேணா சேரலாம். உடனே ஒரு பாலியல் வழக்குன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு போட்டு அவர் ஒரு உறுப்பினர் யார் வேணா சேரலாங்க கட்சியில். உதயநிதி கூட இன்னைக்கு போய் எங்கள் வெப்சைட்டில் பண்ணி அவரை பண்ணாருன்னா தொடர்பு எடுத்து பேசுகிறப்ப யாருன்னு தெரியாமல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்போ உதயநிதி ஏதோ ஒரு சேட்டையை பண்ணுறாருன்னா நாம் தமிழர் கட்சியில் போட்டே இருப்பீங்களா? அப்படி பார்த்தா திமுக எல்லா அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இருக்கிறாங்க. எல்லா குற்றவாளி, எல்லா கஞ்சா விற்கிறவன், மாவா விற்கிறவன், சரக்கு அடிக்கிறவன், ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்களாம் திமுக உறுப்பினர் தான். அப்போ ஒரு செய்தியிலையும் திமுக பொறுப்பாளர், திமுக செயல் வீரர்னு போட வேண்டியதானே.